ராகுல் காந்தியுடைய இந்த செயல்பாடு பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பகல்கம்ல நடத்தின தீவிரவாத தாக்குதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்திய அரசு இந்திய ராணுவத்தின் மூலியமா ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினப்போ பாகிஸ்தான் ராணுவமும் இந்தியா மீது நிறைய தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதுல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. அப்படி பெற்றோரை இழந்த 22 குழந்தைகளை தத்தெடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்திருக்கிறாரு ராகுல் காந்தி. கடந்த மே மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திச்சாரு ராகுல் காந்தி. அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்கிட்ட யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோடைய கம்ப்ளீட் டேட்டாவை எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த நிர்வாகிகளும் கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல 22 குழந்தைகள் அப்பா அம்மாவை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு அவங்க 22 பேரையும் தத்தெடுத்திருக்கிறாரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. அவங்களுடைய படிப்பு செலவுல இருந்து அத்தனையும் இனி ராகுல் காந்தி தான் பார்த்துக்க போறாரு. ராகுல் காந்தியுடைய இந்த மனிதாபிமான செயல் பலராலும் பாராட்டப்பட்டு வருது. ஏற்கனவே டெல்லியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிர்பயாவுடைய சகோதரரை ராகுல் காந்தி இதே மாதிரி தான் தத்தெடுத்திருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.